நேற்று அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்த 5 ஆசாமிகளை உயிரோடு கைப்பற்றி கொண்டார்கள். ஏற்கனவே அவங்க இஸ்ரேலுக்கு உள்ள புகுந்து பல பேரை தூக்கிட்டு வந்தாங்கிறது அது ஒரு வீரதீர செயலாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் நேற்று ஜபாலியாவுக்குள்ளேயே சண்டைக்கு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினரை ஒரு கட்டத்தில் 3 பேரையும் இன்னொரு கட்டத்தில் 2 பேருமாக மொத்தம் 5 பேரை உயிரோடே கைது செய்திருக்கிறார்கள். கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் சுதந்திர போராட்டத்தின் வேட்கையோடு நிற்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே முன்னால் நிற்பது வேங்கையாக தெரியாது, வெறுமனே பூனைகளாகத்தான் தெரியும் என்பதை தினம் தினம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஹமாஸுடைய படைப்பிரிவிலே மேலும் ஒரு பிரிகேட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பிரிகேடுன்னு சொன்னா, ஈரானுடைய மரணித்த முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய பெயரில் அவர்கள் புதிய ஒரு பிரிகேடை உண்டாக்கி இருக்கிறார்கள். கஸ்ஸாம் பிரிகேடு இருக்கிறதா இல்லையா? கஸ்ஸாம்ங்கிறது இஸதீன் அல் கஸ்ஸாம் என்கிற அவர்களுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவருடைய பெயரில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பிரிவு. அது மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இப்ராஹிம் ரைசியினுடைய நினைவாக அவருடைய பெயரை வைத்தே புதியதொரு படைப்பிரிவையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது ஹமாஸ் என்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள், சரமாரியான தாக்குதல்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இத்தனை நாட்களாக அப்பாவி காசா மக்கள் மீது அநியாய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிற அதே நேரம் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் சரமாரியான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் 234வது நாளாக அங்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக, இந்த கடந்து போன 24 மணி நேரங்களுக்குள்ளாக இதுவரைக்கும் 66 பேரை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். காசா பகுதிகளில் இருந்த, குறிப்பாக ரஃபாவிலே இருந்த அப்பாவிகள் 66 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 383 பேர் படு காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 400 பேர் காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 66 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல்களை உலகத்தில் இருக்கக்கூடிய பல சர்வதேச நாடுகளும் கண்டிக்கிறது. குறிப்பாக இத்தனை ஆண்டு காலம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த நார்வே, ஸ்பெயின் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளே கடுமையாக கண்டிக்க தலைப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இத்தாலி உள்ளிட்ட நாடுகளும் இன்றைக்கு பாரிய கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக இன்றைய தினம் பாலஸ்தீன் அத்தாரிட்டி, பாலஸ்தீன அதிகார சபை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் பாதுகாப்பான வலயம் என்று சொல்லி ஒன்றே கிடையாது, அத்தனை இடங்களும் பாதுகாப்பற்ற இடங்களாக, இஸ்ரேலால் அநியாயத்துக்குள்ளாக்கப்படக்கூடிய இடங்களாக மாறி இருக்கிறது என்கிறது பாலஸ்தீன அதிகார சபை. இங்க நீங்க பார்க்கலாம், மக்கள் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்குரிய ஜனாசா தொழுகையில் பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும், இதுவெல்லாமே ஜனாசாக்கள், அங்கே ஷஹீதாக்கப்பட்ட சகோதரர்களுடைய ஜனாசாக்களை சுற்றி மக்கள் தொழுகைக்காக நிற்கக்கூடிய காட்சிகளை தான். இது ஒரு ட்ரோனில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம், உயரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தினுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க. முழுவதுமாக காசாவிலே நடக்கக்கூடிய இந்த அநியாயங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிற அதே நேரம் ரஃபாவிலே நேற்றைய தினம் வெறியாட்டம் ஆடியிருக்கிறது இஸ்ரேல் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று பார்ப்பதற்கு முன்பதாக இஸ்ரேல் மீது ஐசிஜேயினுடைய குற்றச்சாட்டுக்கள், ஐசிஜே விடுத்திருக்கக்கூடிய, தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகளை கடைபிடிக்க வலியுறுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளுடைய தங்களுடைய பங்காளி நாடுகளுக்கு ஸ்பெயின் வலியுறுத்தி இருக்கிறது. நீங்க எல்லாருமே எங்களோட சேரணும், பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேல் அநியாயம் செய்து வருகிறது என்று அரபு நாடுகள் பேசுகிறதோ இல்லையோ, இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் பேசுகிற அளவுக்கு அல்லாஹ்வினுடைய அருள் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காசாவிலே பொதுமக்களுக்கு எதிரான வன்முறைகளை இனி நியாயப்படுத்த முடியாது என்கிறது இத்தாலி.
அண்மையில் நமக்கு தெரியும், இத்தாலியும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற பாலஸ்தீன் அத்தாரிட்டி கோரிக்கை விடுத்திருந்தது. அதற்கமைய இன்றைய தினம், அதாவது நேற்று நடைபெற்ற ரஃபாவினுடைய அநியாய தாக்குதல்களை கண்டிக்கிற இத்தாலி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இனிமேலும் நாங்கள் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாக்குதல் நடத்துகிறோம் என்று இஸ்ரேல் சொல்ல முடியாது. அது மட்டுமல்லாமல் ஹமாஸோடு எந்தவித தொடர்புகளும் இல்லாத அப்பாவி ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அவர்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் மிக தெளிவாக இன்றைய தினம் இத்தாலி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை இத்தாலியினுடைய பாதுகாப்பு அமைச்சரை மேற்கோள் காட்டி ஸ்கை TG24 செய்தி சேவை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் இந்த சம்பவங்களை ரொம்ப விரக்தியோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்கிறது இத்தாலி. அக்டோபர் 7 அன்றைய நாளில் இஸ்ரேல் மீது ஹமாஸினுடைய தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலளிப்பதாக கூறிக்கொண்டு இப்படியான தாக்குதல்கள் நடத்துவதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது இத்தாலி. இதுவெல்லாம் ஒரு நல்ல சைக்கிணையாக நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, இத்தனை ஆண்டு கால பாலஸ்தீன வரலாற்றில் இத்தாலியோ அல்லது ஸ்பெயினோ நார்வேயோ இப்படியெல்லாம் பேசியதையே நம்ம பார்க்க முடியாது. எல்லா ஐரோப்பிய நாடுகளும் காசாவுக்கு எதிராக நின்ற நிலையில் தற்போது காசாவுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு பேரருளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இப்படி ஒரு அநியாய தாக்குதலை 66 பேரை கொன்று 400க்கும் மேற்பட்டவர்களை படுகாயம் அடைய செய்கிற பலவிதமான இராணுவ தாக்குதல்களையும் ராக்கெட் தாக்குதல்களையும் விமான தாக்குதல்களையும் இஸ்ரேல் ஏன் நடத்தியது, எதற்காக நடத்தியது, மீண்டும் ஏன் இவ்வளவு தூரம் அநியாயம் செய்ய தலைப்பட்டார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமாக எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்விக்கான பதில் வேறு ஒன்றுமில்லை. நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் நடைபெற்ற பாரிய தாக்குதல்கள் ஜபாலியாவில் கடந்த 2 வீக்காக கிட்டத்தட்ட 17 நாட்களுக்கு மேலாக ஜபாலியா பகுதிகளில் நார்த்து காசாவில், எந்த நார்த்து காசாவை 2ஆ பிளந்துட்டதா சொன்னாங்களோ, எந்த நார்த்து காசாவை கைப்பற்றி விட்டதாக சொன்னார்களோ, அந்த நார்த்து காசாவினுடைய ஜபாலியா பகுதிகளில் வரலாற்றில் இல்லாத அளவுக்குண்டான மோதல்கள் நடைபெற்று வருகிறது. சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்று ரஃபாவில் இருந்து அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினார்கள். ரஃபாவில் நாங்கள் நிற்கிறோம், எங்கள் கண்ட்ரோலில் தான் காசா இருக்குது, வடக்கு காசா எங்கள் கிட்ட, தெற்கு காசா எங்கள் கிட்ட, நார்த்து காசா சவுத்து காசா எல்லாமே எங்கள் கிட்ட என்று சொல்லுகிற இஸ்ரேல் தங்கள் மீது 4 மாதங்களுக்கு பிறகு யாருமே எதிர்பார்க்காத வகையில் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை ஹமாஸ் நடத்துகிற வரைக்கும் எங்கே இருந்தார்கள்? எனவே இவர்கள் ஹமாஸை அழிக்க முடியவில்லை என்பதை அவர்களுடைய மக்களே ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்கு நேற்றைய தினம் ஹமாஸ் தன்னுடைய பலத்தை மீண்டும் காட்டியிருப்பது மட்டுமல்லாமல், நேற்று அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்த 5 ஆசாமிகளை உயிரோடு கைப்பற்றி கொண்டார்கள். ஏற்கனவே அவங்க இஸ்ரேலுக்கு உள்ள புகுந்து பல பேரை தூக்கிட்டு வந்தாங்கிறது அது ஒரு வீரதீர செயலாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் நேற்று ஜபாலியாவுக்குள்ளேயே சண்டைக்கு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினரை ஒரு கட்டத்தில் 3 பேரையும் இன்னொரு கட்டத்தில் 2 பேருமாக மொத்தம் 5 பேரை உயிரோடே கைது செய்திருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகு லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய மக்களே அதை கொண்டாடி கோலாகலமாக கொண்டாடிய காட்சிகள் எல்லாம் கூட இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக அது மாறியிருப்பதற்கான காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய படையினரை கொன்று குவித்து கொண்டிருந்த கஸ்ஸாம் பிரிகேட் எப்படி ஆயுதம் தாங்கி அதுவும் பலம் மிக்க நவீன ஆயுதங்களோடு வந்த இஸ்ரேலிய சோல்ஜர்ஸை உயிரோ
உயிரோடு பிடித்தார்கள். அந்த வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கங்களில் போய் பார்க்க முடியும், மற்ற தொலைக்காட்சிகளில் போய் பார்க்க முடியும். அவர்கள் கைது செய்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை தரையில இழுத்து கொண்டு போகிற காட்சிகளை எல்லாம் வெளியிட்டு இருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்தின் வேட்கையோடு நிற்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே முன்னால் நிற்பது வேங்கையாக தெரியாது, வெறுமனே பூனைகளாகத்தான் தெரியும் என்பதை தினம் தினம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று 5 பேரை அலாக்காக தூக்கி அரெஸ்ட் பண்ணி கொண்டு பங்கருக்குள் இழுத்து சென்று விட்டது கஸ்ஸாம் பிரிகேட். எனவே அதில் கோவப்பட்டவர்கள், அதிலே அவமானப்பட்டவர்கள், அதிலே அசிங்கப்பட்டவர்கள், எங்கள் மீது ஏவுகணை தாக்குதலும் சரமாரியாக வருகிறது என்கிற அவமானத்தின் உச்சத்துக்கு சென்றவர்கள் கஸ்ஸாம் பிரிகேடோடு நேருக்கு நேர் வீரர்களோடு சென்று சண்டையிட திராணியற்ற பெட்டைகளாக இருக்கிற இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அமெரிக்காவினுடைய ஆதரவோடு அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு சர்வதேச உலகமும் கண்டித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மோதுவதாக இருந்தால் கஸ்ஸாமோடு மோத வேண்டும், நீங்கள் மோதுவதாக இருந்தால் அங்கிருக்கக்கூடிய ஹமாஸோடு மோத வேண்டும், நீங்கள் மோதுவதாக இருந்தால் அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸோடு மோத வேண்டும், நீங்கள் மோதுவதாக இருந்தால் அங்கிருக்க அல் அக்ஸா படைப்பிரிவோடு மோத வேண்டும், நீங்கள் மோதுவதாக இருந்தால் அங்கிருக்கக்கூடிய ஃபதாயினுடைய படைப்பிரிவோடு மோத வேண்டும். இப்படி அங்கிருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கிற காசாவினுடைய இராணுவத்தோடு மோதுவதை விடுத்துவிட்டு அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிப்பது வீரமல, அது கோழைத்தனத்தின் உச்சம் என்று இன்றைக்கு சர்வதேச நாடுகளும் கேவலமாக இஸ்ரேலை பேசுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் உச்சத்திலும் உச்ச கேவலம் என்ன தெரியுமா? தங்களுடைய படை. அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம்ல, நாங்கள் யார் தெரியுமா, எங்களை மாதிரி இராணுவம் இருக்குதா, நாங்களாம் எப்படி ஆட்கள் தெரியுமா என்றெல்லாம் பில்டப் விட்டு பீலா விட்டு கெத்து காட்டிக்கிட்டு தௌலத்து பேச்சு பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல, அத்தனையும் காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறது ஹமாஸ். சவுதி இராணுவம் போய் சண்டை பிடிக்க தேவையில்லை, குவைத் இராணுவம் போக தேவையில்லை, டர்க்கியினுடைய இராணுவம் போக தேவையில்லை, நாங்களே எங்களை காப்பாற்றிக் கொள்வோம் அல்லாஹ்வினுடைய உதவியால் என்ற களத்திற்கு வந்தவர்கள் இன்றைக்கு அடித்து தூக்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அதுக்கும் வரமாட்டம் போடான்ட்டாங்க. ஏற்கனவே பேசிய பேச்சுக்கு ரெடின்னா சொல்லு சைனை பண்ணிக்கிட்டு ஒப்பந்தத்தை நிறைவேற்றிட்டு போய்கிட்டே இருக்கிறோம், புதிய பேச்சு எதுக்குமே வரமாட்டோம் என்று ஒசாமா ஹம்தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கலீல் அல் ஹையா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படி அவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஒருபுறம் சமாதான பேச்சுக்கள் முடியாது என்று சொல்லுகிற அதே நேரம் டெல் அவிவை நோக்கியும் இஸ்ரேலுடைய நகரங்களை நோக்கியும் பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் கஸ்ஸாம் ஒருபுறம் நடத்தி கொண்டு மறுபுறமாக அவர்களுடைய இராணுவத்தையே கைது செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள். இது காசாவினுடைய சுதந்திர போராட்டத்தின் மிக முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைய தினம் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில், அதாவது மேற்கு கரை பகுதிகளில் நடைபெற்ற சண்டையில் அப்பாவி பொதுமக்கள் மீது பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் அங்கும் நடத்தியிருக்கிறது. சுமார் 35க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ஹமாஸினுடைய மூத்த 2 முக்கியஸ்தர்களை கொன்றிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக யாசின் ராபியா, ஹாலித் நகர் ஆகிய 2 பேரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருந்தாலும் இதுவரைக்கும் இப்படி 2 பேர் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தியை கஸ்ஸாம் பிரிகேட் உறுதிப்படுத்தவில்லை. கஸ்ஸாம் பிரிகேட் அவர்கள் சார்பாக யாராவது கொல்லப்பட்டால் ஆம் எங்கள் சார்பாக இன்னார் கொல்லப்பட்டார் என்பதை பகிரங்கமாக அறிவிப்பார்கள். அது அவர்களுடைய வளமையாக இருக்கிறது. எனவே இப்படி 2 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிற அதே நேரம் அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டார்களா இல்லையா என்கிற செய்திகளை எங்குமே இதுவரைக்கும் கஸ்ஸாம் பிரிகேட் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த 2 பேருமே அந்த பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் மீது திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய படைகளை வழிநடத்தி வரக்கூடியவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இவர்களுடைய நிலை என்ன, உண்மையில் கொல்லப்பட்டிருந்தால் கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்து விடுவார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் அறிவிக்கவில்லை. சில நேரங்களில் தங்களுடைய 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், தாங்கள் கேவலத்துக்கு மேல் கேவலப்பட்டு கொண்டிருக்கிறோம், அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால் கூட இப்படியான பொய்களை சொல்லி, ஏன்னா பொய் சொல்றதுல உலகத்தில் நீங்கள் பொய் என்னன்னு ஒருத்தனை சொல்ல தேவையில்லை. ஜியோனிஸ்ட்டு இஸ்ரேல்காரன் அப்படி சொன்னாலே போதும். இஸ்ரேல்காரன்னாலே பொய்யன் தான், பொய்யன்னாலே இஸ்ரேல்காரன் தான், ஜியோனிஸ்ட்னாலே பொய்யன் தான், பொய்யன்னாலே ஜியோனிஸ்ட் தான்.
என்கிற அளவுக்கு பொய் தான் அவர்களுடைய வாழ்க்கை என்கிற அடிப்படையில் அவர்கள் இதையும் சொல்லி இருக்கக்கூடும் என்கிற நிலையில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள நடைபெற்று வருகிற சண்டைகளில் தங்களுடைய படையைச் சேர்ந்த 23 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆசாமிகள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது இல்லைங்க. இன்னைக்கு 7 மாசமா இந்த சண்டை நடந்து வருது. 7 மாசத்துல இப்படியெல்லாம் டெய்லி நம்ம சொல்றோம் 23 பேர் காயமுங்கிறான், 40 பேர் காயமுங்கிறான், 35 பேர் காயமுங்கிறான், 8 பேர் செத்துட்டாங்கிறான். இப்படியெல்லாம் ஒத்துக்கொண்ட வரலாறை பார்த்தீங்களா? 23 பேர் காயம் என்றால் நூற்றுக்கணக்கானவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அதைத்தான் ரொம்ப கம்மி பண்ணி புதிய சட்டம் எல்லாம் உண்டாக்கி இப்படி அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதுக்கு மேலே குறைக்க முடியாது என்கிற வகையில் 24 மணி நேரத்துக்குள் 23 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சிம்ம சொப்பனமாக அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் பாரிய தாக்குதல்கள், இடைவிடாத தாக்குதல்கள் காசாவுக்குள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள், நிறைய வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. வீடியோக்களை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி செய்திகளை பார்த்துருவோம். இன்றைக்கு அல் குதுஸ் படையணியும் கஸ்ஸாம் பிரிகேடும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் வடக்கு காசா, நார்த் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்திற்குள்ளாக நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை மொத்தமாக நாங்கள் அழித்திருக்கிறோம், ஒரு படைப்பிரிவை அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது அல் குதுஸ் படையணி, அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் ஃபத்தாஹினுடைய படைப்பிரிவாக இருக்கிற அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவும் களத்திற்கு வந்திருக்கிறது. ஃபத்தாஹினுடைய படைப்பிரிவு அப்பப்போ தான் வருவாங்க. இப்போ மொத்தமாக அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே அதுவும் ஒரு சாதகமான ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது, ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த விவகாரத்தில் அவங்க உள்ள வரவே மாட்டாங்க. இப்போ ஒன்றிணைந்து ஹமாஸோடு இவர்களும் சண்டையிடுகிறார்கள் என்பது வரவேற்புக்குரியதாக சர்வதேச மட்டத்திலே பாலஸ்தீன ஆதரவாளர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஃபத்தாவினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய அல் அக்ஸா படைப்பிரிவு உள்ளே நுழைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஒரு படைப்பிரிவின் மீது மொத்தமாக மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி அழித்தும் இருக்கிறார்கள். அவர்களும் இன்றைக்கு ஒரு குரூப்பை கபருக்குள்ள அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன வேண்டியது மர்காவா அல்ல, எத்தனை பேருங்கிறது அல்ல, எத்தனை படைப்பிரிவு என்பதுதான் மிக முக்கியமானது. 15 பேர், 20 பேர், 25 பேர் கொண்ட பட்டாலியன்ஸ்களை மொத்தமாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள். இதே நேரத்தில் காசாவில் களத்திற்கு மீண்டும் வந்திருக்கிறது தியாகி உமர் அல் காசிம் படைப்பிரிவு. உமர் அல் காசிம் பட்டாலியன்ஸும் தற்போது பிரிகேடும் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நடத்திய தாக்குதல்களும் உச்சகட்ட தாக்குதல்களாக இருக்கிறது. குறிப்பாக நார்த் காசா பகுதியில் இருக்கக்கூடிய தகாதும் பகுதிகளில் இருந்து ஸ்டடரோத் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய குடியேற்றங்கள் மீது இன்றைய தினம் அவர்கள் ஏவுகணைகளை 107 வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி அந்த குடியேற்றத்தையே மொத்தமாக அழித்திருக்கிறார்கள். ஒரு இடத்தை பிடிப்பாங்க, பிடிச்சி அதில் கொண்டாந்து இஸ்ரேலிய ஆட்களை கொண்டு வந்து குடியேற்றுவாங்க. குடியேற்றி இது எங்கே இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடம் ஸ்டடரோத் என்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தகாதும் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்டடரோத் மீது இன்றைக்கு இந்த தாக்குதலை உமர் அல் காசிம் படையணி நடத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் திபத் ஜாரே என்கிற பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் ஆர்பிஜி 85 வகை ஷெல் மூலம் ஜியோனிஸ்டுகளுடைய இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பல மெர்காவா டேங்குகளையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிறார்கள் உமர் அல் காசிம் படைப்பிரிவு. வந்தாங்க, வந்த முதல் நாளே சரவெடியாக இருக்குது. அடிச்சு தூக்குற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தாக்குதல்கள் உச்சகட்டம் தொட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில்
மெர்காவா டேங்குகள் மட்டுமல்லாமல் அதோடு வந்து அவர்களுடைய ஒரு படைப்பிரிவையும் உமர் அல் காசிம் படையணி அழித்து நொறுக்கி இருக்கிறது. இதுவரைக்கும் 3 படைப்பிரிவுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கரோம் ஷலோம் இராணுவ தளத்தை மொத்தமாக ஏவுகணைகள் மூலம் துவம்சம் செய்திருக்கிறார்கள் உமர் அல் காசிம் படைப்பிரிவு. வந்தாங்க முதல் நாள் வந்ததோட சரவெடி. நேற்று 5 பேரை அரெஸ்ட் பண்ணத்தோடு ரொம்ப உற்சாகம் வந்துருச்சு சுதந்திர போராளிகளுக்கு. நேற்று 5 பேரை ஒரே இடத்துல தூக்கினாங்களா, தூக்கினதோட மக்களுக்கும் உற்சாகம் வந்துருச்சு, சுதந்திர போராட்ட அமைப்புகளுக்கும் உற்சாகம் வந்துருச்சு. உடனடியாக ஃபத்தாஹினுடைய படைப்பிரிவு உள்ள வந்தாங்க. அதே மாதிரி உமர் அல் காசிம் உள்ள வந்திருக்கிறாங்க. எல்லோருமே ஒட்டுமொத்தமாக களத்தில் இறங்கி வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் கரோம் ஷலோம் இராணுவ தளத்தையும் மொத்தமாக அளித்திருக்கிறார்கள் உமர் அல் காசிம் படைப்பிரிவு. 50க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை மெரோன் விமான தளத்தை நோக்கி ஏவி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய மெரோன் விமானத்தளம், இங்கிருந்து தான் அவர்களுடைய மிக முக்கியமான விமானங்கள் இயக்கப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அந்த இராணுவ தளத்தின் மீது, விமான தளத்தின் மீது 50க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இருக்கிறது உமர் அல் காசிம் படைப்பிரிவு. மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவு அது. களத்துக்கு வந்தாங்க, வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அல் குதுஸ் பிரிகேடும் அல் கஸ்ஸாம் பிரிகேடும் நடத்திய தாக்குதல்கள், ரஃபா நகரில் உள்ள சலாஹுத்தீன் கேட் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இன்றைக்கு 60க்கு மேற்பட்ட கலிபர் வகை மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பல இராணுவ வெஹிக்கிள்ஸை அழிச்சிருக்கிறோம், பல பேரை கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜபாலியா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துக்குள்ளே ஜியோனிச படைப்பிரிவை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அந்த படைப்பிரிவு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே எண்ணிக்கிறீங்க அவ்வளவுக்கு இன்னைக்கு படைப்பிரிவு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது, அவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. குறைந்தது 400க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு பல பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. விமான தளத்தை நோக்கிய இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் பாருங்கள். நேற்று டெல் அவிவை நோக்கி ஏவுகணை தாக்குதல், இன்றைக்கு விமான தளத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அஷ்கலான் மீது குண்டு வீசி தாக்கும் தாக்குதல்களை அல் குதுஸ் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் இந்த பின்னாடி பார்க்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த கிரியாத் ஷமோனா, இது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய அட்டாக் கிடையாது, இது ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக். இந்த பகுதியில் பாருங்கள், இந்த வெஹிக்கிள்ஸ் பகுதி, இந்த பகுதியை தாண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாகி இருக்கிறது. அப்படி நாசப்படுத்தி விட்டார்கள். பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இஸ்ரேலின் பல பகுதிகள் அவ்வளவு கர்ணகொடூரமான தாக்குதல்களை தரமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள், அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. சலாஹுதீன் கேட் பகுதிகளில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதிகளில் ஆர்பிஜி செல் மூலமான தாக்குதல்கள் பல இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. பல இராணுவ வெஹிக்கிள்ஸை நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அல் கசாயி பகுதிகளில் முன்னேறி வந்த தாக்குதல் நடத்தி கொண்டு முன்னாடி வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்கள் சரமாரியாக நடத்தப்பட்டிருக்கு. பல வீடியோ இன்னைக்கு வெளியாகி இருக்கிற வீடியோக்களை போட்டு காட்டவும் அவ்வளவையும் போட்டு காட்டவும் முடியாது. அவ்வளவு வீடியோக்கள் வந்திருக்கிறது. நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் பார்க்க முடியும். இன்றைக்கு வீடியோக்களே சொல்ல முடியாத அளவுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம். அவ்வளவு செய்திகள், அவ்வளவு தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எதிரி படையினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஒரு இராணுவ குழுவை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அவர்களுடைய மொத்த உறுப்பினர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஜபாலியா பகுதிகளில் இருக்கிற செய்தியை இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் நட்சாரிம் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அல் ஹவா என்கிற பகுதிகளுக்கு தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய சப்ளை லைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தின் மீது சரமாரியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம், ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அதே மாதிரி கான் யூனுஸ் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கான் யூனுஸுக்கு மேலே உளவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட இஸ்ரேலுடைய மிக முக்கியமான தரம் வாய்ந்த அதாவது அவர்களுடைய விமானங்கள், ஆளில்லா விமானங்களை
தரை இருக்கிற சுட்டு கீழே விழுத்தாட்டல, அப்படி அதை ஹைஜாக் பண்ணி கீழே இறக்கியிருக்கிறாங்க. அவ்வளவு தொழில்நுட்பத்தை கையிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்த எல்லாம் பங்கருக்குள்ளே. ஆனால் மேலே பறக்கிறத கீழே இறக்கிறாங்க, பங்கருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எப்படி தொழில்நுட்பம் அல்லாஹினுடைய அருளால் வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்திலே உண்டு என்று சொல்வதைப் போல அல்லாஹினுடைய அருளால் இஸ்ரேலியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக அவர்களுடைய முதுகிலே குத்தாமல் நெஞ்சிலே குத்தி கொண்டிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். வளமையில் தோற்று போகிறவன் தான் வாங்க அவசரமாக சமாதானத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. 36,000 பேர் இன்றைக்கு ஷஹீதாக்கப்பட்டிருந்தோம். எங்களுக்கு சுதந்திரம் மட்டும்தான் வேண்டும், நாங்கள் சமாதான பேச்சுக்கு வரவே மாட்டோம், எங்கள் நாட்டை தந்துட்டு ஓடுடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தெறிக்க விட்டு வெளுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அமைப்பில் தான் கான் யூனிஸ் பகுதிகளில் இப்படியான அவர்களுடைய ஆளில்லா விமானங்களை ஹைஜாக் பண்ணி தரையிறக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற நேரம். இன்றைக்கு ஹமாஸுடைய படைப்பிரிவிலே மேலும் ஒரு பிரிகேட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பிரிகேடுன்னு சொன்னால், ஈரானுடைய மரணித்த முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய பெயரில் அவர்கள் புதிய ஒரு பிரிகேடை உண்டாக்கி இருக்கிறார்கள். கஸ்ஸாம் பிரிகேடு இருக்கிறதா இல்லையா? கஸ்ஸாம்ங்கிறது இஸதீன் அல் கஸ்ஸாம் என்கிற அவர்களுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவருடைய பெயரில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பிரிவு. அது மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இப்ராஹிம் ரைசியினுடைய நினைவாக அவருடைய பெயரை வைத்தே புதியதொரு படைப்பிரிவையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது ஹமாஸ் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹமாஸை போன்றே ஹெஸ்புல்லாக்களும் இன்றைக்கு சரமாரியான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். குறிப்பாக மெரோன் இராணுவ தளத்தின் மீது ஹெஸ்புல்லாக்கள் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இஸ்ரேலுடைய கிரியாத் ஷமோனா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அதாவது ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய அகோரத்தை தான் நம்ம இதில் பார்க்குறோம். இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள். இடைவிடாத தாக்குதல்கள், ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களால் பற்றி எரிகிற இஸ்ரேலுடைய நகரங்களுடைய காட்சிகள் இருக்கு. அதை நம்ம வீடியோக்களை பார்க்கும்போது பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஹூதிகளும் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய மிக முக்கியமான 3 கப்பல்கள் மீது வெற்றிகரமாக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிறார் ஹூதிகளுடைய இராணுவ பேச்சாளர், ஊடக பேச்சாளர் யஹியா சாரி அவர்கள். இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் முதலாவது செய்தி என்னன்னு சொன்னால், இதுதான் அவர்களுடைய தாக்குதலுக்குள்ளாக இருக்கக்கூடிய முதலாவது கப்பலாக இருக்கிறது. இது தாக்கப்பட்ட காட்சி அல்ல, இது உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்கான காட்சியாக இருக்கிறது. இந்த கப்பல் மீது தற்போது இது இந்திய பெருங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய கப்பல். அந்த அமெரிக்காவினுடைய கப்பல் மீது தான், அதாவது லாகோ டெசர்ட் என்கிற கப்பலின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தாக்குதல் வெற்றி அளித்திருப்பதாக இன்றைக்கு ஹூதிகள் சொல்லியிருக்கிறார்கள். கப்பல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்திய பெருங்கடலில் பயணித்த 2வது அமெரிக்காவினுடைய கப்பல் தான் MSC வகையைச் சேர்ந்த இந்த கப்பல் மீதும் அவர்கள், இது ஒரு சரக்கு கப்பல், பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல்னு, இந்த கப்பல் மீதும் ஹூதிகள் இன்றைக்கு வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். எனவே அந்த கப்பலும் தற்போது பற்றி எரிகிறது. அதனுடைய காட்சிகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய துறைமுகங்களுக்குள் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முடிவை மீறி இஸ்ரேலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இன்னும் ஒரு கப்பலின் மீது, லிசா என்கிற 3வது கப்பலின் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். மினர்வா லிசா என்கிற இந்த கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த கப்பலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி சரமாரியான தாக்குதல்கள் இன்றைய தினம் அந்த பகுதியால், அதாவது எல்லோருமே பேசிக்கிட்டு செய்கிற மாதிரி செய்கிறாங்க. ஒரு புறம் காசாவுக்குள்ளே அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, மறுபுறமாக ஹூதிகள் அடிச்சு நொறுக்கிறாங்க, ஹிஸ்புல்லாக்கள் அடிச்சு நொறுக்கிறாங்க. எல்லோருமே இணைந்து வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம், எகிப்திலே ரஃபா பார்டரில் இருந்த எகிப்து இராணுவத்தின் மீது இஸ்ரேல் இன்றைக்கு திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறது. அதற்கு எதிராக எகிப்தினுடைய இராணுவமும் உடனடியாக மறுதாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். எகிப்து இராணுவமும் இஸ்ரேல் இராணுவமும் மோதிக்கொண்டதில் எகிப்தினுடைய இராணுவத்தைச் சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எகிப்து தொடர்ந்து என்ன செய்ய போகிறது, மோதல் நிலையை கடைபிடிக்க போகிறதா இல்லையா, எகிப்தை பகைத்து கொண்டு இஸ்ரேலால் அடுத்த கட்டம் நகர முடியுமா என்கிற 1000 கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எகிப்தோடு நடக்கிற இந்த பிரச்சனை. ஏன்னா நேற்றைய தினம் நமக்கு தெரியும், ரஃபா பார்டர் அவன் மூடி வச்சிருந்தா நாங்கள் கரேம் அபூசலேம் வழியாக நாங்கள் தேவையான பொருட்களை கொண்டு
கொண்டு வர்றோம்னு லாரிகளை உள்ள விட ஆரம்பித்து விட்டது எகிப்து. அந்த கோபம் கூட எகிப்தோடு அவர்களுக்கு இருக்கலாம். அந்த அடிப்படையில் கூட இந்த சண்டை நடைபெற்றிருக்கலாம். எது எப்படி போனாலும் எகிப்தினுடைய 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பழி தீர்க்குமா எகிப்து என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்கிற நிலையில் இன்றைக்கு என்ன மாதிரியான தாக்குதல்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறாங்க என்கிற காட்சிகளையும் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு தாங்கள் 3 கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக யஹியா சாரி சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார், ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர். அந்த வீடியோக்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுவல்லாமல் இன்றைக்கு நடத்தப்பட்ட பல தாக்குதலுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதுவெல்லாம் இன்றைக்கு இஸ்ரேலிய இராணுவத்தை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. இப்படி நம்ம மொத்தமாக காட்ட முடியாத நிறைய தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிவந்திருக்கக்கூடிய வீடியோக்களை சுருக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது மெரோன் இராணுவ தளத்தின் மீது, இஸ்ரேலுடைய மெரோன் இராணுவ தளத்தின் மீது சரமாரியான தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான இராணுவ தளமாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய அந்த இராணுவ தளத்தின் மீது தான் இன்றைக்கு அவர்கள் பாரிய தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இன்றைய தினம் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், வட்டம் போட்டு காட்டுகிற பகுதியில் அவர்களுடைய ராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் காரணமாக பற்றி எரியக்கூடிய இஸ்ரேலுடைய நகரங்களுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இப்படியான காட்சிகள்லாம் ரொம்ப நாளாக வெளிவரவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு இஸ்ரேலுடைய நகரங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற கிரியாத் ஷமோனா எரியக்கூடிய காட்சியை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. எவ்வளவு பெரிய தாக்குதல் இதிலே நடத்தப்பட்டிருக்கும் என்பதை நாம் அறிய முடியும். காசாவுக்குள் இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலை போன்ற தாக்குதல்களை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அவர்கள் மீது நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே நீங்க பார்க்கலாம், ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களில் அவர்களுடைய நகரங்கள் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் தான் இங்கே காட்டப்படுகிறது. நீங்க பார்க்கலாம், பல கட்டிடங்கள் எரியக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்க முடியும். ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பகுதிகள் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது அதாவது உமரல் காசிம் படைப்பிரிவு நடத்தக்கூடிய தாக்குதல்களுடைய காட்சிகளை உமரல் காசிம் வெளியிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சரமாரியான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இவர்கள் இன்றைக்கு விமான தளத்தை நோக்கியே தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் சராயா அல் குதுஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய பல வீடியோக்கள் இருக்கிறது. அந்த வீடியோக்களில் அவங்க பல வகையான பலம் வாய்ந்த ஆயுதங்கள் ஊடாக இஸ்ரேலை தாக்குகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம மொத்தமாக உங்களுக்கு இந்த ஆயுதங்களை காட்ட முடியாது, மறைத்து தான் காட்டுவார்கள். இதனுடைய ஒரிஜினல் வீடியோக்கள் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க, அதிலே பார்த்து கொள்ள முடியும். சராயா அல் குதுஸினுடைய நிறைய வீடியோக்கள் இன்றைக்கு இது போன்று வெளியாகி இருக்கிறது. அதில் நீங்கள் பார்க்கலாம், தூஃபானுல் அக்ஸா பெருவெள்ளத்தினுடைய இந்த தாக்குதல்களில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை அவர்கள் குறிவைத்து தாக்குகிற காட்சிகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக பல பேர் கொல்லப்படுகிற காட்சிகளும் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதல்களை சராயா அல் குதுஸ் நிறையவே நடத்தி இருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகள் தான் இதெல்லாம். இதை என்ன பார்க்கணும்னா, இதெல்லாம் வந்து காசாவுக்குள்ளே இருக்குதா அல்லது வேற ஏதாவது ஒரு நாட்டில் இருக்குதான்னு யோசிக்க தோணுதா இல்லையா? நாங்கள் காசாவை பிடிச்சிட்டோம் அழிச்சிட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் காசாவினுடைய நிலத்துக்குள் தான் ஏவுகணை ஏவுகிற சிஸ்டத்தை வச்சு ஏவுகணையை கொண்டு வந்து அவர்கள் ஏவுகிறார்கள். எனவே அவர்கள் இஸ்ரேல் சொல்வதெல்லாம் மொத்த போய் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே கூட அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கிற காட்சிகள், இதெல்லாம் நமக்கு வீடியோக்களை மொத்தமாக காட்ட முடியாது. அவ்வளவுக்கு நிறைய வீடியோக்கள் வெளியாக இருக்கிறது. இதில் நீங்கள் பார்க்க முடியும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி அவர்களுடைய இலக்கை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது யாசின் 105 மூலமாக அவர்களுடைய ஆட்களை குறிவைத்து அட்டாக் செய்கிறார்கள். பல பேர் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரேலிய நகரங்கள் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் தான் இதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வரக்கூடிய இந்த நெருப்பு காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இஸ்ரேல் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது? மொத்தமாக இஸ்ரேலுடைய ராணுவத்தை கைது செய்கிறார்கள், ராணுவத்தை கொன்று குவிக்கிறார்கள், அவர்களுடைய நகரங்கள் மீதெல்லாம் பாரிய தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அவர்கள் பொதுமக்களை கொள்ளுகிற அதே நேரம் இஸ்ரேலுடைய பொதுமக்களை கொள்வதை விடுத்துவிட்டு இஸ்ரேலை சேர்ந்த ராணுவத்தின் மீது மட்டுமே அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் என்கிற காட்சிகள் நீங்கள் பார்க்க முடியும். இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய பல தளங்கள் பற்றி எறுகிற காட்சிகள் தான் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் அவர்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய இழப்புகளாக இருக்கிறது. அவருடைய அயன்டோம் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டி இருக்குது. சில நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்குதான்னு தெரியல. அயன்டோமை வச்சு நாங்கள் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் பாங்க. இன்றைக்கு அயன்டோமுக்கே வச்சு வெளுக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது.
இப்படி இன்றைக்கு பல காட்சிகளை அவர்கள் வெளியிட்டு வந்தாலும் சில காட்சிகளை நம்மளால் காண்பிக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே பாலஸ்தீனம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பாலஸ்தீன மக்கள் வெற்றி அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்தில் தினம்தோறும் கையேந்தி பிரார்த்திப்போமாக. ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க தவறிவிடாதீர்கள். ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப முடியும், அதே நேரத்தில் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க முடியும். இதை தவிர்த்து எந்த விதமான வழிமுறைகளையும் நாம் கைக்கொள்ள முடியாது, கைக்கொள்ளக்கூடாது. இஸ்லாம் அதற்கு நமக்கு அனுமதிக்கவில்லை என்கிற நிலையில் தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இல்லாதொழிக்கப்பட்டு பாலஸ்தீன சுதந்திர தேசம் உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வல்ல ரஹ்மானிடத்தில் தினம்தோறும் முன்வைப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு நமக்கெல்லாம் தெரியும். புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம், ஹஜ் பெருநாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஹஜ் பெருநாளையொட்டி, துல்ஹஜ் மாதத்தை ஒட்டி ஏழைகளுக்காக மக்கள் குர்பானி பலிப்பிராணிகளை கொடுக்கிற வளமையை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கான உணவாக அதை ஆக்கி இருக்கிறார்கள். எனவே குர்பானி கொடுக்க விரும்புகிற சகோதரர்கள், ஏழை எளிய மக்களுக்கு அந்த உணவுகள் சரியாக போய் சேர வேண்டும் என்று நினைக்கிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொண்டு உங்களுடைய குர்பானி பங்குகளில் இணைந்து கொள்ள முடியும். ஒருவருக்கான குர்பானி பங்காக 37,000 ரூபாய் இலங்கை பணங்கள் அறிவித்திருக்கிறோம். இது கொழும்பினுடைய மாட்டினுடைய விலையை கவனத்தில் கொண்டு தான் அறிவிச்சிருக்கிறோம். சில நேரங்களில் அவுட் ஆஃப் கலம்பு நம்ம பண்ணும்போது அதனுடைய விலைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை கவனித்துக்கொண்டு கொழும்பினுடைய விலை என்ன மட்டத்துக்கு இருக்குதோ அதை வைத்துத்தான் இந்த அறிவிப்பை நம்ம செஞ்சிருக்கிறோம். எனவே இந்த புனித பணியில், ஏழை மக்களுக்கான இந்த நல்ல பணியில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய குர்பானி பங்குகளுக்கு இன்றை இணைந்து கொள்ளுங்கள். முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய குர்பானி பங்குகளை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ள முடியும். ஏழை எளிய மக்களுக்கு மிகச்சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் அதற்குரிய வகையில் மிகச்சிறப்பாக செய்து வருகிறோம். எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.